துவரம் பருப்பு 1 கப்பு, 2 வெங்காயம், 2 பூண்டு, 3 தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ வந்து பருப்பு நம்ம ஊற வைக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறோம். முருங்கைக்காய் கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கிறோம். இப்போ பருப்பு நல்லா ஊறி வந்துடுச்சு. அதை நல்லா கழுவி எடுத்துட்டு இப்போ நம்ம அந்த பருப்பு வந்து இப்போ குக்கரில் போட போகிறோம். போட்டுட்டு அரிஞ்ச வெங்காயம் அதில் போட்டுக்கிறோம். கட் பண்ணி வச்சு தக்காளி அதில் போட்டுக்கிறோம். உரித்த பூண்டும் நம்ம இப்போ அதில் போட போகிறோம். தேவையான அளவு தண்ணி அதில் ஊற்ற போகிறோம். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். ஊற்றிட்டு தேவையான அளவு கல் உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு இப்போ குக்கர் நம்ம நல்லா டைட் பண்ணிவிடுறோம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம விசில் போட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணி இப்போ நம்ம இது ஒரு பக்கம் வைக்க போகிறோம். இது ஒரு பக்கம் பருப்பு வேகட்டும். மறுபக்கம் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கலாம். கடுகு, சீரகம், மிளகாய்த்தூள், கல் உப்பு, எண்ணெய் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ மறுபக்கம் வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் அது மேலே வச்சுல இப்போ நம்ம வந்து முருங்கைக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறோம். அதுக்காக தான் இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுன்னு இருக்கோம். நல்லா பாத்திரம் நல்லா காஞ்சி வந்தோடனே நம்ம எண்ணெய் வந்து இப்போ அதில் ஊற்ற போகிறோம். அதாவது எண்ணெய் வந்து ஒரு 50 மில்லிகிராம் இருந்தால் போதும். அது வந்து இப்போ நான் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இப்போ வந்து பருப்பு நல்லா வேகட்டும். இது வந்து விசில் வரணும். ஒரு 3 விசில் வந்தால் போதும். ஏன்னா பருப்பு வந்து நல்லா இது பண்ணால் தான் கடையிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக அது வேகட்டும். மறுபக்கம் வந்து நம்ம எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டுட்டோம். சீரகம் போடுறோம். அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சோம். அது அதில் போடுறோம். நல்லா கிளறி விட்டுட்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்து இல்லைங்களா, கருவேப்பிலை அது அதில் போட்டுறோம். போட்டு நல்லா கிளறிட்டு வந்து நல்லா வதங்கின உடனே நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து விசில் வந்துடுச்சு. இது நம்ம கீழே வந்து இறக்கி வச்சுக்கலாம். காற்று போகிறதுக்காக கொஞ்ச நேரம் இருக்கட்டும். ஒரு பக்கமாக இருக்கட்டும். நம்ம இது வதங்கிட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்ச முருங்கைக்காய் அதில் போட போகிறோம். போட்டுட்டு நல்லா வந்து இருக்கிறது எல்லாமே நல்லா தண்ணி இரிஞ்சிட்டு அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது வந்து நல்லா கலந்து வச்சு கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் உப்பு போட போகிறோம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பருப்பு வேகிறப்ப உப்பு போட்டுருக்கோம். அப்போ இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு மட்டும் உப்பு போட போகிறோம். போட்டுட்டு நல்லா கிளறிட்டு மிளகாய் தூள் எடுத்து வச்சுருந்தீங்களா, அந்த மிளகாய் தூள் வந்து போட போகிறோம். நான் வந்து எப்போவுமே மிளகாய் தூள் வந்து 3 ஸ்பூன் தான் போடுவேன் காரத்துக்காக. இப்போ நல்லா கிளறிட்ட உடனே தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி வந்து இப்போ எதுக்காகனா, இப்போ கொஞ்சோண்டு வந்து இதில் நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அது வந்து காய் நல்லா வெந்தோடனே பருப்பு சேர்க்குறதுக்காக இப்போது தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ நான் மூடி போட்டு அது கொஞ்ச நேரம் தனியாக வேகட்டும்னு விட்டுருப்பேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம குக்கரில் காற்று போயிடுச்சுலாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் எப்போவுமே பருப்பு சட்டி இருக்கு இல்லைங்களா, மண் பானை அதில் தான் நான் கடையுவேன். இப்போ அதனால் வந்து நான் அதில் தான் இப்போ கடைய போகிறேன் பருப்பு. அதுக்கு வந்து ஒரு கொஞ்சோண்டு புளி எடுத்துருக்கேன். புளி எடுத்து அதில் போட்டு இப்போ வந்து இதுவெல்லாம் மொத்தம் அதில் போட்டுட்டு இப்போ நான் அதை கடைய போகிறேன். கடைஞ்சிட்டு இந்த மாதிரி கடைஞ்சி வந்துச்சுங்களா, அதை எடுத்து இதில் ஊற்றி அவ்வளோதான் கிளறி விட்டோம்னா முருங்கைக்காய் சாம்பார் தயார். இப்போ வந்து அதுமாதிரி லைட்டாக கொத்தமல்லி போட்டு ஒரு 2 கொதி வந்தோடனே இப்போ நான் இறக்கிட போகிறேன். அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ.